அன்னை தமிழ் கதைகள் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நாம் பார்க்கப் போகும் ஆத்திச்சூடி கதை சோம்பி திரியேல். சோம்பேறியாக திரியக்கூடாது. இதனை உணர்த்தும் ஒரு விழிப்புணர்வு ஊட்டும் கதையை இப்போது கேட்போமா? அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கதை சொல்லும் நாயகன் ஜீவா முகேஷ். மல்லிப்பாக்கம் என்னும் ஊரில் உள்ள அரசு மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் கணக்கா என்ற மாணவி படித்தாள். அவள் புத்திசாலி, ஆனாலும் சோம்பல் பழக்கத்தால் எதிலும் தாமதமாக செய்பவள். பிறகு பார்க்கலாம், நாளை ஆரம்பிக்கலாம் என்ற எண்ணத்தால் பல வாய்ப்புகளை இழந்தாள். அவள் கல்லூரியில் நடைபெறும் அறிவியல் திட்டப் போட்டியில் கலந்து கொள்ள விரும்பினாள். ஆனால் ஒவ்வொரு நாளும் சோம்பேறித்தனமாக கழிந்ததால் தயாரிப்பை தொடங்கவே இல்லை. போட்டி நாள் நெருங்கிய போது அவள் செய்ய வேண்டியதை முடிக்க முடியவில்லை. அந்த நாள் அவள் தோல்வியடைந்து மனம் வருந்தினாள். அப்போது அவளது பேராசிரியர் பாசமாக சொன்னார், கனகா, சோம்பல் என்பது வெற்றியின் கதவை மூடும் பூட்டு மாதிரி. உன்னிடம் அறிவும் திறமையும் இருக்கிறது, ஆனால் உழைப்பு இல்லாமல் எந்த திறமையும் வெளிப்படாது. அந்த வார்த்தைகள் கனகாவின் மனதில் பதிந்தன. அவள் தன் சோம்பலை விடுத்து முனைப்புடன் உழைத்து அடுத்த போட்டியில் முதல் பரிசை வென்றாள். அவளது முயற்சி மற்ற மாணவியர்களுக்கும் ஒரு ஊக்கமாக மாறியது. இந்த கதை நமக்கு சொல்லும் பாடம்: சோம்பல் வெற்றியை தடுக்கிறது, முயற்சியும் உழைப்பும் நம்மை உயர்த்தும். இத்துடன் ஔவையாரின் ஆத்திச்சூடி கதைகளின் சகர வர்க்கத்திற்கான அத்தியாயங்கள் நிறைவடைந்தது. அடுத்த முறை இன்னொரு ஆச்சரியமான கதையுடன் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.